பிரைஸ் தி லார்ட். இந்த அக்டோபர் மாதத்திற்கென்று தேவன் நமக்கு கொடுக்கும் ஒரு வசனம் ஆபகுக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இந்த வசனத்துல 2 காரியங்கள். மான் கால்கள், உயரமான ஸ்தலம். இது பாத்தீங்கன்னா ஒரு மலை, அதுதான் உயரமான ஸ்தலம் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் மான சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாருங்க, உயரமான ஸ்தலம்ன்றது ஒரு செங்குத்தான மலை. இந்த செங்குத்தான மலையில ஏறுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பிளாட்டா இருந்தா கூட ஏறலாம், செங்குத்தான மலையில ஏறுறது கஷ்டம். ஆனா இந்த செங்குத்தான மலையிலையும் இந்த மான் ரொம்ப ஈஸியா ஏறிடுமா. ஏன் அப்படின்னா, அதோடைய கால்கள் அது போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடைய கால்கள்லாம் ரொம்ப ஈஸியா அந்த செங்குத்தான மலையிலையும் ஈஸியா மேலே ஏறி உயரத்துக்கு போயிடும். அப்ப இந்த உயரமான ஸ்தலம்ன்றது வேற ஒண்ணும் இல்லை, அந்த செங்குத்தான மலை தான். வாழ்க்கை முழுவதுமே செங்குத்தான பாறை போன்றது தான். எப்ப யாரு எந்த இடத்துல வழுக்குவாங்க அப்படின்றதே தெரியாது. அப்ப இந்த செங்குத்தான பாறையில நான் ஏறணும், என் வாழ்க்கையில நான் மேல வரணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கு நமக்கு மான் கால்களை போன்ற கால்கள் இருந்தால்தான் அதை நம்ம ஏற முடியும். அதனாலதான் இங்க சொல்லியிருக்கு, கர்த்தர் என் பலன். இந்த செங்குத்தான வாழ்க்கையில நம்ம மேல வரணும் அப்படின்னா கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கணும். கர்த்தர் தான் என் பலன். மான் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் ஏற முடியும், மற்ற அனிமல்ஸ் எல்லாம் ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுபோல கர்த்தர் நமக்கு நம்முடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். நம்ம மேல ஈஸியா ஏறி போக முடியும். இந்த வாழ்க்கையில எல்லாருக்குமே இதே போல செங்குத்தான மலைகள் தான். ஆனா அவர்களுடைய கால்கள் அதுல இருந்து வலிக்கு விழப்படும். ஆனா நம்முடைய கால்களை தேவன் மான் கால்களை போல மாற்றுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் செங்குத்தான காரியங்கள், என்ன பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில என்ன போராட்டங்கள், வியாதிகள் சிலருக்கு செங்குத்தான மலை போல இருக்கலாம், பண கஷ்டம் செங்குத்தான மலை போல இருக்கலாம். அது எதுனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மலைகள் தான். ஆனா எல்லாருக்கும் இந்த உலகத்துல செங்குத்தான மலைகள் உண்டு. இதை கடந்து மேல போகணும், மேல வரணும் அப்படின்னா கர்த்தருடைய பலன் இல்லாம போகவே முடியாது. ஆண்டவரே, என்னுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுங்க ஆண்டவரே. இந்த செங்குத்தான மலையில ஏறி நான் வாழ்க்கையில முன்னுக்கு ஒரு நாள்ல, ஆண்டவரே கர்த்தாவே உமக்கென்று நான் வாழணும் ஆண்டவரே என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோமோ கர்த்தர் நம்மை நிச்சயமாக இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பார். God bless you.